அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குருவால் வரக்கூடிய ராஜயோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். குருவால் வரக்கூடிய ராஜயோகம்னா, குரு மிகப்பெரிய செல்வத்துக்கு காரக கிரகமாக இருக்கிறார். தனோகாரகன் குரு. இப்போ குரு பலன் பெற்று விட்டது என்றால் ஜாதகத்தில் வாழ்க்கையில் வசதி வாய்ப்பு, செல்வாக்கு, பேர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாமே கிடைத்துவிடும். ஒரு பெரிய தலைவராகக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு மத தலைவர், ஒரு நல்ல புராண இதிகாச கதைகளை பேசுகிற நல்ல பாடலாசிரியர், அதே மாதிரி நல்ல திறமை மிக்க ஆசிரியர், இது மாதிரியான ஒரு பெரும் மரியாதைக்குரிய பொறுப்பு குரு ஸ்தானம் என்று சொல்லுவார்கள். இந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா குரு பலம் பெற வேண்டும். இப்போ குரு ஜாதகத்தில் உங்களுக்கு யோகத்தை செய்ய போகிறார், மிகப்பெரிய செல்வந்தனை அவங்களை ஆக்க போகிறார், மரியாதைக்குரியவராக ஆக்க போகிறார்னா இந்த குருவால் வரக்கூடிய இந்த குரு வளையம், குரு வளைய யோகம்னு சொல்லுவாங்க. குருவால் வரக்கூடிய ராஜயோகம். குரு வளையம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் ரிஷப ராசியில் குரு அமர்ந்திருக்காரா அப்படின்னு பாருங்கள். அதே போல் தனுசு ராசியில் அமர்ந்திருக்காரா, சிம்மத்தில் அமர்ந்திருக்காரா, இதெல்லாம் குரு வளையம். அதாவது ரிஷப ராசியில் இருந்தாலும் மிகப்பெரிய தசை நடந்தனா மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்வார். குரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அவர் வக்கரமாகக்கூடாது. 6, 8, 12ஆம் இடமாக இந்த ராசி வரக்கூடாது. நீங்கள் உங்கள் லக்கணம் உங்களுக்கு 6, 8, 12ஆக இந்த ரிஷப ராசியும் வரக்கூடாது. அதே மாதிரி சிம்ம ராசியும் வரக்கூடாது. அதே மாதிரி தனுசு ராசியும் வரக்கூடாது. கும்ப ராசியும் வரக்கூடாது. கும்பத்தில் குரு பேர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்தை தருவார். ரிஷப ராசியில் தொழில் வருமான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். சிம்ம ராசியில் அரசியல் செல்வாக்கு ஏற்படுத்துவார் குரு பகவான். அதே போல் தனுசு ராசியில் இருந்து ஆன்மீகத்தில் சாதிக்க வச்சுருவார். இல்லைனா கல்வி சார்ந்த விஷயங்களையும் சாதிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கல்வித்துறை, ஆன்மீகம், அந்த மாதிரி துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகம். ஒரு சிலர் மருத்துவத்துறையில் கூட சாதிக்கலாம். குரு பகவானை பொறுத்த மட்டும் குரு வளையம்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி, சிம்ம ராசி, அதே மாதிரி அதாவது தனுசு ராசி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கும்பராசி, இந்த 4 ராசிகளில் குரு வளையத்தில் அமர்ந்திருந்தார் என்றால் குரு உங்கள் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும். அதாவது 6, 8, 12 மறையாமல், அதே மாதிரி வக்கரப்படாமல் இருந்தாருன்னா மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு செய்வார். குரு தசை உங்களுக்கு நடக்கச்சிலையும், மற்ற தசா புத்தியில் குரு புத்தி வரச்சிலையும் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு செய்வார். வேலையில் முன்னேற்றம், பதவி, பேர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, பொருளாதாரத்தில் மேன்மை, மிகப்பெரிய மரியாதை, அரசாங்க வெகுமதி, பட்டங்கள், பதவி, இது மாதிரியான யோகத்தை அந்த காலகட்டத்தில் குரு பகவான் கண்டிப்பாக தருவார். கெட்டு போயிருந்தால் அந்த பலன் கம்மியாக கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ 100 ரூபா உங்களுக்கு கிடைக்க போகுது அதிர்ஷ்டத்தில் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் பலகீனமாக இருந்தார்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா கிடைக்கலாம். இப்போ ரொம்ப நல்லா பலமாக இருக்கான்னு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற யோகத்தை தருவார். அந்த பேர் புகழ் லட்சக்கணக்கில் இருக்கும். பெரிய அளவில் ஒரு பேர் புகழ் கிடைக்கிறதுக்கும் இருக்குது, சின்ன லெவல்லையும் இருக்குது. இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம்னா நமக்கு அன்னைக்கு நீங்கள் நல்லா சிறப்பாக பணியாற்றிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்குன்னா அது சந்தோஷமாக இருக்கும். இதே நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறீங்க, இல்லைனா ஒரு பெரிய மனிதராக இருக்கிறீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம், பதவி, பேர் புகழ் வருதுன்னா அது குருவால் வரும். இந்த மாதிரி குரு வளையத்தில் இருக்கக்கூடிய குரு அரசியல், விளையாட்டு, ஆன்மீகம், கல்வி, கலை, இது மாதிரி விஷயங்களில் பெருசாக சாதிக்க வைப்பார். அதனால் இதுதான் குருவால் வரக்கூடிய குரு வளைய ராஜயோகம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.